ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு சனி வக்ரம் எப்படி இருக்கு? ரொம்ப சித்திரவதையா இருக்கு. அனுபவிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியலைங்க. திக்கத்தவனுக்கு தெய்வம் தான் துணை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மீன ராசிக்கு இந்த வக்ரத்தினால என்ன மாரி பலன்கள் இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது சார், குருவும் சனியும் சன்னியாசி கிரகம். ம். குரு வீட்ல சனி நட்சத்திரம். அந்த குரு போய் சனி நட்சத்திரத்துல இருக்காரு இப்போ. இப்ப நீங்க பேசுறத பார்க்கும்போது புலம்பாம என்ன செய்யறது? அதுலயும் ஏமாளி ராசி மீன ராசி. யதார்த்தவாதி, வெகுஜன விரோதி. எதையுமே பால் போல நினைச்சுக்கிட்டு இருந்தா அது இவங்களுக்கு ஸ்லோ மோஷன்லயே போயிட்டு இருப்பாங்க. ராசியிலேயே சனி இருக்கார் இல்லையா? ம். மந்தத்தன்மை, மெதுவான சிந்தனை, எதையுமே ரொம்ப நேரம் ஆலோசிக்கிறது, ம். படபடன்னு இயங்கிறது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த சனி. சரி, ஜென்மத்தில் வந்துட்டாரு அப்படின்னா அந்த மந்தத்தன்மை ஒன்று தாங்க மைனஸ் பாயிண்ட்டு. அதற்கு பதிலாக அவர் உங்களுக்கு பக்குவத்தை கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. ம். இப்போ ஒரு ஞானி எப்படி இருப்பார்? பழுத்த பக்குவம். அப்போ அந்த ஞான நிலை எப்படி வருது அப்படின்னா, அவருக்கு பட்ட துன்பங்களை எல்லாம் நினைத்து பார்த்து உலகத்தையே சீர்தூக்கி பார்க்குறாரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஆராய்ச்சி பண்ணுறார். அந்த ஆய்வின் முடிவில் ஒரு திருப்தி ஏற்படுது. இதுவும் கடந்து போகும். நாம் இதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். நாம் இதை ஃபேஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, நம்முடைய லட்சியம் என்பது ஞானம். அந்த வகையில் பக்குவப்படக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு மட்டும்தான் நான் புரிய வைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இவங்க ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கிறாங்க. இருக்கட்டுங்க. அதாவது இப்போ என்னன்னா, உபயராசின்னு நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இவங்களுடைய தன்மை ஜன 1ஆம் இடம் உபயம், 4ஆம் இடம் உபயம், 7ஆம் இடம் உபயம், 10ஆம் இடம் உபயம். அப்போ யாரையுமே ஸ்டாண்டர்டாக கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போக முடியறதில்ல. அது கணவன் மனைவி ஆகட்டும், நண்பனாகட்டும், கூட்டாளியாகட்டும், நம்ம தொழில் பார்க்குற இடமாகட்டும், எதுவுமே நிரந்தரம் இல்லை. லாங் டைமில் நிற்கிறது இல்லை. என்ன பண்ண முடியும்? இதுதான் மீனராசியினுடைய சுயரூபம். சுயரூபத்தில் இப்போ இந்த சனி வக்கரம் என்பது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும். வேறு இடத்துல வேறு வேலைக்கு போப்பா, வேறு மாற்றத்துக்கு போ அப்படின்னுலாம் ஒரு ஐடியா கொடுக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இயங்குங்க. ராசி அதிபதி குரு, அவர் சனி நட்சத்திரத்தில் இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த 5ங்கிறது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சந்தோஷத்தை தேடு, இயற்கையை நாடு, அனுபவத்தை நீங்கள் ஒரு படிப்பினையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வருது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 12ல் ராகு இருக்கார்ல, அவர் டிசம்பரில் மாறும்போது, இந்த சனி சொந்த நட்சத்திரத்துக்கு அக்டோபரில் வரும்போது, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மறுசீராய்வு பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அது கண்டிப்பாக நல்லது பண்ணும். பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் சொன்னபடி பொருளாதார ரீதியாக மைனஸ் தான். ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய சிக்கிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கான ஏதோ சின்ன வாய்ப்புகளாக அது அந்த அக்டோபரில் கிடைச்சிடும். ஆனால் இவங்க கடன் சார்ந்த விஷயத்துக்கு போகவும் கூடாது. போகவும் கூடாது. வேற ரூட்டு கிடைக்கும். பரவாயில்லைங்க, வேலையே இல்லாததுக்கு சம்பளம் கூடுதலாக இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சது, இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி நான் கடன் அடைச்சிருவேன், அந்த நம்பிக்கையை கொடுக்கும். சிறப்புங்க. சனி வேற ஜென்மத்தில் சொன்னமோ, அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி இவங்க பேருக்கு எதை கலங்கத்தை உண்டாக்குவாரா? அதெல்லாம் பண்ண மாட்டார். இவங்களே எதுக்குமே போக மாட்டாங்களே வம்பு தும்புக்கு. சனி புதன் சாரம் வாங்குகிறார். ஏதாவது கவர்ச்சிக்கோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு பேராசைப்பட்டு இதை உள்ள புந்துடுறாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே பெருசாக விருப்பம் எடுத்துக்க மாட்டார். ஆசைப்படுறதாகட்டும், ரொம்ப இன்வால்வ் ஆகிறதாகட்டும், அப்படியே ஆசைப்பட்டாலும் எளிமையான பொருட்கள் தான் ஆசை வரும். இப்போ நீங்கள் ஒன்றுமில்லை, ஒரு திருமணம் பண்ணிக்கிற மணமகன் கூட பணம் இல்லாத பொண்ணு கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மனநிலையில் தான் இருப்பாங்க. எளிமை.
எனக்கு அப்படி கவர்ச்சியாக வேணும், அப்படி ஆடம்பரமாக சொத்து சுகத்தோடு வேணும்னு நினைக்க மாட்டேன். ம், ம், ம். அதனால் இவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? சண்டை சச்சரவு வந்து இதாக முடியுமா? ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பெருசா பேசிக்கிறது இல்ல. ஏன்னா நீங்க ஆல்ரெடி கடந்த பதிவுல சொல்லியிருந்தோம். அது உபய ராசியா இருக்குன்னு. அத பத்தி சொல்லுங்க. 7ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அப்போ என்னன்னா, வேலை பார்க்குற பொண்ணை கட்டிக்க வேண்டியணும் ஆணாக இருந்தால். பெண்ணாக இருந்தால் பெண்ணும் வேலை பார்க்கணும். இந்த கான்செப்டுக்கு போயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே இப்போ கொண்டு போயிடுவாங்க. ம். அப்படி இல்லாத சூழ்நிலையில் என்ன ஆகும்னா, இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு அது வந்து என்ன பண்ணுன்னா, பகைமையை ஏற்படுத்தும். ம். தேவையில்லாத ஒரு சந்தேக புத்தி, பகை, அப்புறம் கூட்டு குடும்பத்தில் வந்து ஈகோ இதெல்லாம் உண்டாக்கும். அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நோய்வாய்ப்பட்ட கலத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். பலகீனப்பட்ட கலத்திரம் அல்லது நோய்வாய்ப்பட்ட கலத்திரம். ஓ! இந்த மாரி. கலத்திரம்னா லைஃப் லைஃப் பார்ட்னர். பார்ட்னர். இப்ப தொழில் பண்றதும் பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் மூலியமா தொழில் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. 7 தான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக 6 காமிக்குது. அதனால் வந்து இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு துரோகம் தான் பண்ணுவாங்க. ம். 7ஆம் பாவத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியன் 6 காட்டுறாரு, ம். சந்திரன் 5 காட்டுறாரு, செவ்வாய் 9 காட்டுறாரு. எதுவுமே பொருளாதாரத்துக்கு சாதகம் இல்லை. ம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கு, ஒன்றும் தொந்தரவு இல்லை. குரு வேற 5ல் இருக்கார்ல, ம். நல்ல அமைப்பில் இருக்கு. ம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து ராகு திசை குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஓ! 4, 8, 12 தான் ராகு குரு நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி சுக்கிரன், கேது ம். இதுவும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ம். இப்போ ஏஜுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு சுக்கிரன்னால சுகர் வரலாம். ம். சுக்கிரன் தானே அட்டமாதிபதி, 6ஆம் இடத்துல தானே அவர் நட்சத்திரம் இருக்கு, ம். பூரம். அதனால் சுகர் வரலாம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம பேசுகிறது சனியை பற்றிங்கிறதுனால, இப்போ இந்த சனி வந்து அந்த சுயபலம் ம். ராசியினுடைய 1ஆம் இடம் என்பது ஆரோக்கியம். ம். அதை வந்து கெடுக்க மாட்டார். ம். சனி வந்து கெடுக்க மாட்டார். யாருடைய ஜாதகத்தில் சனி, கேது, சுக்கிரன் காம்பினேஷனில் இருக்கோ இருந்து திசா புத்தி நடத்தினா ஆரோக்கியம் பாதிக்கும். சிறப்பு ஐயா. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருனால இவங்களுக்கு இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கல்யாணத்துல போய் முடியுமா? அதாவது 5ஆம் பாவத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க. சனி, புதன். ம். 7ஆம் பாவத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பாருங்க. அங்கே வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த காம்பினேஷன் யாருடைய ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு லவ் மேரேஜ் பாசிட்டிவாக நடக்கும். ம். அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு மீனராசிக்காரருக்கு சனியோ புதனோ சூரியன், சந்திரன், செவ்வாயோட சேர்ந்து இருந்தால் ம். லவ் மேரேஜ்னு வச்சுக்கோங்க. அப்படி அப்போ வச்சுக்கோங்க. ஐயா இந்த 138 நாட்கள்ல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும்? அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா எந்த விஷயத்துலயும்? ஆமாம், 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் தான் ஜென்மம். ம். அப்போ 10ங்கிறது சொந்த தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சோம்னா கட் பண்ணி விட்டுருவார் ம். சனி. 2ஆம் இடத்துக்கு சனி வந்து 1 தானே, ம். 2ங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ என்னென்னா, அகம் சார்ந்து நல்லா இருக்கிற அளவுக்கு புறம் சார்ந்து நல்லா இல்லை. இதில் நீங்கள் போயிட்டுருக்கிற வேலை சாதாரண வேலையாக இருந்தாலும் அதுலேயே மெயின்டைன் பண்ணுங்க. ரொம்ப வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை விட்டு வர்றது அல்லது வந்து கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறது, அகலக்கால் வைக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும், தெய்வ அனுக்கிரகம் நல்லாயிருக்கும். ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்ல வரேன்னா, ஒரு மிடில் ஏஜை தாண்டினவங்களுக்கெல்லாம் தெய்வ அனுக்கிரகத்தினால உங்களுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பொக்கிஷமாக பாதுகாக்கலாம். அது நல்லாயிருக்கும். சிறப்புங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில ஒரு வித்தியாசமான கருத்து வச்சு பேசுவோம். ஓகே. நன்றி.